வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். டைம் அண்ட் ஒர்க் டாபிக் ஒவ்வொரு டைப்பா பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில டைப் 6ஓட ஆல்டர்னேட் டேஸ் ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்றது, அது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 6வது டைப்பையும் 7வது டைப் ரெண்டுமே வந்து இந்த வீடியோல பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட்டா டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்த டைப்ல இருக்கும், எப்படி ஒரு டைப்புக்கு அப்ரோச் பண்றது, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சில பேர் டவுட் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி தனித்தனி டைப்பா கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேத்தை பொறுத்தளவுக்கு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். மேத்ல எந்த டாபிக்கா இருந்தாலும் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். அது என்ன பேட்டர்னா, இப்போ டைம் அண்ட் ஒர்க்லேயே வந்து இப்போ பார்க்க போறது ஆல்டர்னேட் டேஸ். இதை எக்ஸாம்ல கேட்கறான்னு வச்சுக்கலாம். அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுனா, ஓகே நம்ம டைம் அண்ட் ஒர்க் லேர்ன் பண்ணும். அதுல மொத்தம் 7 டைப்பு. அதுல வந்துன்னா ஆல்டர்னேட் டேஸ் வந்து 6வது டைப்பு. அதுல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்டுக்குள்ளே நீங்க திங்க் பண்ணும்போது அந்த கொஸ்டினை உங்களுக்கு அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து சில டைப்ல வந்து சால்வ் பண்றதுக்கு சில ஷார்ட் கட்ஸ் இருக்கும். இல்ல வந்து அந்த பேட்டர்னே வந்து வேற மாதிரி சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்றேன், இந்த வேல லேர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. நம்ம டைரக்டா என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இப்ப இந்த 6வது டைப்ல ஆல்டர்னேட் டேஸ்ல முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, ஏ கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 டேஸ், பி கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 10 days, பி ஸ்டார்ட் த ஒர்க் ஃபர்ஸ்ட், தென் ஏ அண்ட் பி ஒர்க்ஸ் இன் alternate days together. In how many days will they complete the work? என்ன சொல்றாங்க, இந்த கொஸ்டினை பார்த்தனே ஆல்டர்னேட் வேலை பார்க்கனால தான் இந்த டைப் என்னன்னா ஆல்டர்னேட் டைப்புக்குள்ள நான் வச்சிருக்கேன். இப்போ ஏ வந்து என்னன்னா ஒரு வேலையை வந்து 8 நாள் வந்து பார்ப்பாராம். அதே வேலையை பி வந்து 10 நாள் பார்ப்பாங்களாம். இவங்க 2 பேரும் வந்து என்னன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. ஆனா அதுல எப்படி பாக்குறாங்கன்னா, பி வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏ, இந்த மாதிரி மாறி மாறி வந்து வேலை செஞ்சா எத்தனை நாள்ல அந்த மொத்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு மொத்த வேலை தெரியணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவங்க 2 பேரும் வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதை கண்டுபிடிச்சுனா அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அது என்ன மீன் பண்றேன்னா, ஏ இருக்காரு, அதே மாதிரி வந்துனா பி இருக்காரு. ஏ வந்துனா 8 நாள் வேலை பார்க்கறாராம், பி வந்துனா 10 நாள் வந்து வேலை பார்க்கறாராம். இந்த 8க்கும் 10க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னு வச்சுக்கலாம், என்ன வரும்னா 80 வரும். அந்த 80 என்னன்னா டோட்டல் ஒர்க், அதாவது மொத்த ஒர்க் வந்து 80 ஒர்க். இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஒன் டே நம்ம கண்டுபிடிச்சனால எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க 8 என்ன பண்ணா 80 வரும், 10ஆல மல்டிப்ளை பண்ணா 80 வரும். அப்ப என்ன மீனிங்னா, ஒரு நாளைக்கு 10 வேலை பார்த்தாதான் 8 நாள்ல அவர் 80 வேலையை பார்க்க முடியும். அதே மாதிரி பி வந்து ஒரு நாளைக்கு என்ன 8 வேலையை பார்த்தாதான் 10 நாள்ல வந்து 80 வேலையை பார்க்க முடியும். இப்ப இதுல இருந்து என்ன டோட்டல் ஒர்க்கையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன் டேல வந்து ஏ அண்ட் பி 2 பேரும் எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்னன்னா 2 பேரும் வந்து சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஆனா எப்படி வேலை பார்க்கறாங்க, பி தான் வந்து ஃபர்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்றதாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எடுத்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே பி மட்டும் தான் வேலை பார்ப்பாரு. பி எவ்வளவு வேலை பார்ப்பாரு, 8 ஒர்க் வந்து பார்ப்பாரு. அப்ப 8 ஒர்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் டே வந்து பார்ப்பாங்க. செகண்ட் டேல யார் மட்டும் தான் பார்ப்பாரு, ஏ மட்டும் தான் பார்ப்பாரு. அப்ப ஏ எவ்வளோ 10 ஒர்க். இப்ப என்னன்னா தேர்ட் டே பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் டே போட்டோன்னா மறுபடியும் யாரு பி. அதே மாதிரி ஃபோர்த் டே போட்டோன்னு வச்சுக்கலாம், யாரு மறுபடியும் ஏ. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம போட்டுட்டே போயின்னு வச்சுக்கலாம், டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது. அப்ப என்ன வேற ஏதாவது வழியில வந்து ஃபாஸ்டா முடிக்கணும். இங்க நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, அதுக்கப்புறம் தேர்ட் டே யார் வரா, பி தான் வராரு. ஃபோர்த் டே யாராவது ஏ வரா. இப்ப என்னன்னா ஒரு பேட்டர்னா ரிப்பீட் ஆயிட்டே ஆயிட்டு இருக்கும். என்ன பேட்டர்னா, இது வந்து ஒரு செட் அப்படின்னு வச்சுக்கலாம். செட் மீன்ஸ் வந்து 2 டே இருக்கு. அந்த 2 டேல வந்து 2 பேர் வேலை பார்க்கறாங்க. அடுத்த இது வந்து 2வது செட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2வது செட்ல வந்து என்ன, அதே தான் பி, அதே தான் ஏ. அப்ப என்ன, இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு செட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டா எடுத்துக்கலாம். எதுக்கு சொல்றேன்னு வச்சுக்கலாம், முதல் செட் முடியும் போது வந்து 18 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2வது செட் முடியும் போதும் 18 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 18 நம்ம ஆட் பண்ணிட்டே போனோம்னு வச்சுக்கலாம், நம்ம மொத்த ஒர்க்கான அந்த 80 ஒர்க் கிட்ட எது வருதோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது என்ன மீன் பண்ணோம், மொத்த ஒர்க் வந்து 80 ஒர்க்கா, அதை நான் 18ஆல அடிச்சுன்னு வச்சுக்கலாம். 18 வந்து 4ஆல அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 72 வரும். அதாவது 18 நம்ம 4ஆல மல்டிப்ளை பண்ணா 72. அதே நான் 18 × 5 போட்டோம் அப்படின்னா 90 வரும். 90 என்ன 80ஓட தாண்டி. அப்ப இதை எடுக்கக்கூடாது, இதுதான் எடுக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, இங்க 4 மீன்ஸ் என்ன, 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 2. அப்ப என்ன 4 2 8. அப்ப என்ன மீனிங்னா, ஒரு செட்டுக்கு 2 அப்படின்னா மொத்தமா வரப்போது என்ன 8 வந்துன்னா முடியும் போது அவங்க எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்கன்னா 72 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா மொத்த ஒர்க் எவ்வளோ 80 ஒர்க். முடிச்சிருக்க ஒர்க் என்ன 72. இப்ப மிச்சம் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 8 ஒர்க் இருக்கு. அப்ப என்ன, இந்த 8வது நாள் முடிஞ்சு 9வது டே இருக்கு பாத்தீங்கன்னா 9th டே. ஸோ 9th டே யார் வேலை பார்ப்பாரு, பி ஸ்டார்ட் பண்ணுவாரு. பி எவ்வளவு வேலை பார்ப்பாரு ஒரு நாளைக்கு 8 ஒர்க். அப்ப என்ன, அந்த 8 ஒர்க் வந்துன்னா 9வது டேல முடிச்சிருவாங்க. அப்ப என்ன, டோட்டலா 9th டே, அதாவது 9 டேல என்னன்னா அவங்க வேலையை முடிப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், சாரி ஆப்ஷன் வந்து என்னன்னா நோட் பண்ண மறந்துட்டேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துன்னா 9th டே, அதாவது 9வது டேல வந்து அவங்க மொத்த ஒர்க்கான 80 ஒர்க்க முடிச்சிருவாங்க. இந்த கொஸ்டின் நோட் பண்ண வேண்டியது,
நார்மலா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒவ்வொரு நாளா வந்து போட்டு போயிட்டு இருப்பாங்க. அது டைம் வந்து நல்லாவே வந்து எடுக்கும். அதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு செட்டு கணக்கா எடுத்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு என்னன்னா கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபாஸ்டா கொண்டு வந்துடலாம். என்ன டீட்டெயிலா வந்து நான் அடுத்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப செகண்ட் கொஸ்டின் பார்த்தா ஏபிசி கேன் கம்ப்ளீட் a piece of work in 12 days, 24 days, 36 days respectively. A start working alone on first day. Then A is assisted by B on second day and C on third day respectively. This pattern is repeated till the work gets completed. In how many days does the work will be over? இதுவும் alternate days தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட்னா வந்து A தான் பாக்குறாரு, செகண்டா வந்து ஏக்கு பி வந்து அசிஸ்ட் பண்றாரு, தேர்ட்னா வந்து ஏக்கு சி வந்து அசிஸ்ட் பண்றாரு. இப்ப என்ன கண்டுபிடிச்சலாம்னா முதல் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவங்க 3 பேரும் தனித்தனியா வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதை கண்டுபிடிச்சுனா அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப 3 பேர் இருக்காங்களா, ஏ அதே மாதிரி பி அதே மாதிரி சி. ஏ வந்து எவ்வளவு 12, பி வந்து 24, சி வந்து 36. இப்ப என்ன இந்த மூணுக்கு நம்ம எல்சிஎம் பார்க்கணும். 12, 24, 36 மூணுக்கு நம்ம எல்சிஎம் பார்த்தோம்னா நான் டைரக்டா 6 போட்டுக்கிறேன். இங்க 2 வரும், 4 வரும், இங்க வந்து 6 வரும். அகைன் வந்து இப்ப என்ன போடலாம், இது வந்து 2ஆல போடலாம். 1, 2, 3 இதுக்கப்புறம் போட முடியாது. இங்க 6 வரும், 6 2 12, 12 இன்ட்டு வந்து 6 போட்டோம்னா 72. அப்ப என்ன டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தா 72 ஒர்க்கு. இப்ப 12 என்ன பண்ணா 72 வரும், 6ஆல போட்டா வரும். இப்ப என்ன மீனிங், ஒன் டேல வந்துன்னா ஏ வந்து 6 ஒர்க் பார்த்தாதான் 12 நாள் என்னன்னா 72 ஒர்க் முடிப்பாரு. அதே மாதிரி பி வந்து 24 நேரம் வந்து பாக்குறேன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க் பார்க்கணும். அதே மாதிரி சி வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்க்கணும். ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நாள்ல 3 பேர் வந்து தனித்தனியே எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்னன்னா அவங்க 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. ஆனா 3 பேர் சேர்ந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே இருக்கு பாத்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஏ மட்டும்தான் வந்து வேலை பார்க்கறதா சொல்றாங்க. இப்போ ஏ வேலை பார்ப்பாரு, 6 வேலை பார்ப்பாரு ரைட்டா. இப்போ 6 ஒர்க் அப்படின்னு எழுதிக்கிறேன். செகண்ட் டே எடுக்கிறேன். ஸோ செகண்ட் டேல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பார்ப்பாரு, அவரோட சேர்த்து வந்து பி வந்து செகண்ட் டேல வேலை பார்க்கறேன்னு சொல்றாங்க. அப்ப ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஏ வந்துன்னா 6 வேலை பார்ப்பாரு, பி வந்து 3 வேலை பார்ப்பாரு. அப்ப 6 3 வந்தா 9 ஒர்க் என்னன்னா 2வது நாளா பார்ப்பாங்க. ஸோ தேர்ட் டே எடுக்கிறேன். ஸோ தேர்ட் டே எடுக்கிறேன். தேர்ட் டேல யாரு பார்ப்பாங்கன்னா ஏ பார்ப்பாங்க, அதோட சேர்த்து சி வந்து பார்ப்பாங்க, அவருக்கு அசிஸ்ட் பண்றாரு. அப்ப என்ன ஏ பிளஸ் சி வந்து பார்ப்பாங்க. மூணாவது என்ன ஏ வந்து 6 வேலை, சி வந்து 2 வேலை. அப்ப என்ன 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்ப்பாங்க, 8 வேலை வந்து பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிட்டா இருக்கும். ஃபோர்த் டே யார் வருவாரு, ஏ மட்டும்தான் வருவாரு. ஃபிஃப்த் டே யார் வருவாங்கன்னா ஏ பிளஸ் பி வருவாங்க. அதே மாதிரி சிக்ஸ்த் டே யார் வருவாங்க, ஏ பிளஸ் வந்து சி வருவாங்க. இது வந்து என்னன்னா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா அந்த கம்ப்ளீட் ஒர்க் வந்து முடியற வரைக்கும். அப்ப என்ன சொல்லனா இது வந்து ஒரு பேட்டர்னா தானே ரிப்பீட் ஆகுது. அப்ப இது வந்து ஒரு செட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு செட் மீன்ஸ் வந்து 3 வருது ரைட்டா. அந்த 3 முடிவுல எவ்வளவு வேலை பாக்குறான்னு பாருங்க. இங்க ஒரு 6, இங்க ஒரு 9, இங்க ஒரு 8. மொத்தமா பார்த்தா 23 ஒர்க் வந்து முடிப்பாங்க. இந்த 23 ஒர்க் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்த ஒர்க்கான வந்து 72 ஒர்க் இருக்குல்ல, 72 டிவைட் பை வந்து 23ன்னு போறேன். 23 இன்ட்டு நம்ம 3 போட்டோம்னு வச்சுக்கலாம், எவ்வளவு வரும் 69 வரும். அதே 23 இன்ட்டு நான் 4 போட்டோம்னா 92 தாண்டி போயிடும். நம்ம 72 கீழே தான் வரணும். அப்ப என்ன மீனிங்னா அந்த 23 இன்ட்டு 3 போடும்போது வந்து 69 வருது. அப்ப மீனிங் என்ன அப்படின்னா 3 செட் வந்து கணக்கு எடுக்கும். ஒரு செட்ல 3 3 செட் வந்து எவ்வளவு வரும், 3 செட் மீன்ஸ் வந்து நம்ம ஒரு செட்டுக்கு 3, 3 இன்ட்டு 3 போடுவோம், எவ்வளவு வரும் 9 டே வரும். என்னன்னா 9 டே முடிவுல வந்துன்னா அவங்க எவ்வளவு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா 69 ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. மிச்சம் எவ்வளவு ஒர்க் இருக்கு ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சம் வந்து 3 ஒர்க் இருக்கு. ஏன்னா மொத்த ஒர்க் வந்து 72 ஒர்க். அதாவது இங்க எழுதும் 72 ஒர்க் வந்து மொத்த ஒர்க், 69 ஒர்க் முடிச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். மிச்சம் ஒர்க் பார்த்தோம்னா 3 ஒர்க் இருக்கும். இது எதோட முடியலன்னா 9th டே வந்து முடியல. ஸோ 9th டே முடியல. அப்ப 10th டே வந்து ஸ்டார்ட் ஆகும்ல, 10th டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10th டே அப்ப வந்து யார் வேலை பார்ப்பா, ஏ ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏ எவ்வளவு வேலை பார்ப்பாரு, 6 ஒர்க் பார்ப்பாங்க. நம்மளுக்கு 6 ஒர்க் தேவையில்ல, எவ்வளவுதான் வேணும் 3 ஒர்க் தான் ரிமைனிங் ஒர்க் முடிக்கணும். அப்ப என்ன மீனிங் 9th டே முடிவுல 3 ஒர்க் தான் ரிமைனிங் இருக்கு. ஆனா அந்த டேல வந்து ஏ எவ்வளவு ஒர்க் பார்ப்பானா 6 ஒர்க் போடுவாரு. இதை அடிச்சோன்னு வச்சுக்கலாம், அதுதான் ஆன்சர். 9th டே முடிவுக்கு அப்புறம் வந்து 3 அடிச்சோன்னா 1/2 வரும். அப்ப என்ன 9 நாள் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் வந்துன்னா பாதினா அதுலதான் என்னன்னா டோட்டல் ஒர்க் முடிப்பாங்க. ஆன்சர் வந்து 9 1/2 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏபிசி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10, 15, 12 days respectively. A and B worked alternately for 5 days each and left. Then C is join and complete the work. In how many days did C complete the remaining work? அதேதான் சேம் பேட்டர்ன். இப்ப என்ன மொத்த ஒர்க் ஒரு நாள் எவ்வளவு பார்ப்பாங்க அதை கண்டுபிடிச்சோம். ஏ அதே மாதிரி பி அதே மாதிரி சி. ஏ எவ்வளவு 10, 15, இவங்க 12. இப்ப 10,
15, 12 3க்கும் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா இது வந்து 5ஆல கூட போடலாம். இங்க 2 வரும், 3 வரும், 12 அப்படியே தான் இருக்கும். அடுத்து என்னன்னா 3ஆல போடுவோம். ஸோ இங்க 2 அப்படியே வச்சுக்கலாம். 1 4 வரும். அடுத்து 2ஆல போடுவோம். ஸோ இங்க 1 வரும், 1 வரும், 2 வரும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 5 × 3 × 2 × 2 2 4 3 வந்துன்னா 15 15 × 4 போட்டுனா 60 வரும். இப்போ மொத்த ஒர்க் என்னன்னா டோட்டல் ஒர்க் வந்து 60 ஒர்க்கு. இப்போ ஏ வந்து 10 டே, பி வந்துன்னா 15, சி வந்துன்னா 12 டே. அப்போ என்ன வரும்? 1 டே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுல 10 × 6 போட்டா 60 வரும். 15 × 4 போட்டோம் அப்படின்னா 60 வரும். 12 × 5 போட்டோம் அப்படின்னா 60 வரும். இப்போ டோட்டல் ஒர்க்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நாள்ல வந்து 3 பேரும் தனித்தனியா எவ்வளவு பார்ப்பாங்க அதையும் கண்டுபிடிச்சோம். இப்போ கொஸ்டினை பாருங்களேன். என்ன சொல்றாங்க? ஏ அண்ட் பி ஒர்க் ஆல்டர்னேட்லி ஃபார் 5 days each அண்ட் வந்து லெஃப்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா, இங்க ஏ அண்ட் பி ஒர்க் ஆல்டர்னேட்னா டக்குன்னு வந்து ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் டே வந்து ஏ வந்து பாக்குறாரு போல, செகண்ட் டே வந்து பி வந்து பாக்குறாரு போல, தேர்ட் டே வந்து ஏ வந்து பாக்குறாங்க, ஃபோர்த் வந்து பி பாக்குறாங்க, ஃபிஃப்த் வந்துனா ஏ பாக்குறாங்க. இந்த மாதிரி நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது கிடையாது. அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, ஏன் பி 2 பேருமே வந்து ஆல்டர்னேட்டரா வந்து பாக்குறாங்க. ஆனா 5 வந்துனா ஈச் வந்து பாக்குறாங்க. விச் மீன்ஸ் என்ன? ஏயும் சரி பியும் சரி, ஏயும் 5 பாக்குறாங்க, பி 5 பாக்குறாங்க. அதான் தமிழ்ல பாருங்க, ஏ மற்றும் பி ஆகியோர் தலா 5 நாட்கள் வந்து மாறி மாறி வேலை பாக்குறாங்க. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேருமே வந்துனா இவர் 5 நாள் பாக்குறாரு, இவர் 5 நாள், 2 பேரும் சேர்ந்து 10 நாள் வேலை பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, நான் டைரக்டா வந்து 1 டே வந்து ஏ எடுத்துக்கிறேன். ஸோ 1 டே ஏயோட ஒர்க்கு, ஒரு நாளைக்கு ஏ எவ்வளவு வேலை பார்ப்பாரு? 6 வேலை பார்ப்பாரு, ரைட்டா? ஸோ 6 ஒர்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ 5 நாள் இவர் வந்து வேலை பார்க்கணும். ஸோ 5 நாள் வந்து வேலை பார்க்குறேன். அப்போ 5 நாள் எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு 6 ஒர்க்குனா 5 × 6 போடுவோம். அப்போ எவ்வளவு? 30 ஒர்க் வந்து ஒரு 5 நாள்ல முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி 1 டேல வந்து பி வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாரு? ஸோ பி வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 வேலை பார்க்குறாரு. இப்போ 4 ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளவு வேலை பார்க்கறா? இவரும் 5 நாள் வந்து, ஏன்னா தலா வந்து 2 பேருமே வந்து 5 நாள் வந்து பார்க்குறாங்களே. அப்போ 5 நாள் பார்த்தாரா? 5 × 4 அப்ப எவ்வளவு வரும்? 20 ஒர்க் முடியும். இப்ப ஏன்னா இவர் ஒரு 5 ஒர்க்கு, இவர் ஒரு 5 ஒர்க், மொத்தமா பார்த்தோம்னா 10 நாள், சாரி 5 ஒர்க் கிடையாது, 5 நாள். இவர் 5 நாள், இவர் வந்து 5 நாள். இப்ப மொத்தமா பார்த்தோம்னா 10 நாள். 10 நாள் முடியல எவ்வளவு முடிச்சிருக்காங்க? இவர் வந்து 30 ஒர்க்கு, இவர் 20 ஒர்க்கு. அப்ப பார்த்தோம்னா மொத்தமா 50 ஒர்க் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. ஆனா மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 60 ஒர்க்கு. அப்ப மொத்த டோட்டல் ஒர்க் 60 ஒர்க்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்ச ஒர்க் வந்து 50 ஒர்க்கு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 10 ஒர்க் இருக்கு, ரைட்டா? இந்த 10 ஒர்க்கு தான் யாரு? சி வந்து, அதாவது ஏ அண்ட் பி 2 பேருமே வந்து 5 நாள் தனித்தனியா வேலை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வேலையை விட்டு போயிடறாங்களாம். அந்த மிச்சம் இருக்கிற ஒர்க்கு பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு தான் வந்து சி வந்து ஜாயின் பண்ணி அந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றாராம். அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? 10 ஒர்க்கு. இப்ப சி வந்து 1 டேல, சி ஒரு நாள் எவ்வளவு வேலை பார்ப்பாரு? இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சி வந்து ஒரு நாள்ல 5 ஒர்க்கு. அதனால வந்து 5 ஒர்க் அப்படின்னு எழுதுகிறேன். இப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 10 ஒர்க் இருக்கு. இப்ப சி ஒரு நாள்ல 5 ஒர்க் பார்த்தா 10 ஒர்க் பார்க்க எவ்வளவு நாள் இருக்கும்? 2 நாள் எடுக்கும்ல. அப்ப 2 டேஸ்ல என்ன முடிச்சிருவாரு? இவர் இந்த மிச்ச ரிமைனிங் ஒர்க் முடிச்சிருவாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டி வரும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன இம்பார்ட்டன்ட்னா, நம்ம அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கேட்கறாங்களோ அதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணும்போது நம்ம கரெக்டான ஆன்சர் வரும். கொஞ்சம் நம்ம மாத்தினாலும் வந்துன்னா டோட்டலா மாறி போயிடும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஏபிசி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days, 40 days, 50 days respectively. Beginning with A, if ABC can do the work alternately, then in how many days will the work be finished? இதுலயும் அதே தான். 3 பேர் வந்து ஒரு வேலையை வந்து தனித்தனியா பார்க்கும்போது ஒருத்தருக்கு 30 நாள், இன்னொருத்தருக்கு 40 நாள், இன்னொருத்தருக்கு 50 நாள் ஆகுதான். 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஆனா சேர்ந்து வேலை பார்க்கல, ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. அது என்ன? ஏ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாராம், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் சின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல அந்த மொத்த வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஏ, அதே மாதிரி பி, அதே மாதிரி சி, 3க்கு வந்து இங்க 30, இங்க 40, இங்க 50, 3க்கும் எல்சிஎம் பார்த்தா அதை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் 1 டே ஒர்க்கு கண்டுபிடிச்சலாம். இப்ப 30, 40, 50 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 600. டானாவத்துக்கு கூட நீங்க போட்டுக்கலாம். எடுத்தோம்னா கரெக்டா வந்து 600 வரும். இப்ப 30 வந்து 20ஆல வந்து மல்டிப்ளை பண்ணா 600 வரும். 40 வந்து 15ஆல மல்டிப்ளை பண்ணா 600 வரும். 50 12ஆல மல்டிப்ளை பண்ணா 600 வரும். என்ன மீனிங்? 1 டேல வந்துன்னா இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எதை கண்டுபிடிக்கணும்? நம்ம 1 டேவே கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து என்னன்னா அவங்க எத்தனை வந்துன்னா தனித்தனியா வேலை பார்த்தாலும் கரெக்டா ஆட் பண்ண முடியும். சரி, இப்ப ஏன்னா 3 சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா, அதுல ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்னன்னா ஏ மட்டும்தான் வந்து வேலை பார்க்க, ரைட்டா? ஏன்னா ஆல்டர்னேட்டா பண்றாங்க, ஏ மட்டும் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ வந்து 20 ஒர்க் வந்து முடிப்பாரு. அடுத்து செகண்ட் டே. ஸோ செகண்ட் டேல வந்து பி மட்டும்தான் வேலை வைப்பாரு. இவர் எவ்வளோ? 15 ஒர்க் முடிப்பாரு. அடுத்து தேர்ட் டே. ஸோ தேர்ட் டேல என்ன? சி மட்டும் தான் வேலை வைப்பாரு. இவர் எவ்வளோ? 12 ஒர்க்கு.
அப்ப என்ன இந்த 3 முடியும் போது அவங்க மொத்தமா எவ்வளவு முடிச்சிருப்பாங்கன்னா 47 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. இது ஒரு பேட்டர்ன் தானே. ஏன்னா 3வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது நாள் என்ன ஏ வருவாரு, 5வது நாள் என்ன பி வருவாரு, 6வது நாள் என்ன சி வருவாரு. அப்ப என்ன சொன்னேன், இது வந்து நம்ம ஒரு செட்டா எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டு. இந்த மாதிரி எத்தனை செட்டு வருது அப்படின்னு பாக்குறதுக்காக என்னன்னா முதல் செட்டோட நம்ம டோட்டலா கூட்டிட்டு அதை எவ்வளவு மொத்த டோட்டல் ஒர்க்கோ அதுல இருந்து என்னன்னா டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஒரு வேல்யூ வரும். அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சலாம். அதாவது 200க்கு 600 47. இப்ப என்ன அந்த 47 அதாவது 47 இன்ட்டு 10 போட்டோம்னா 470 வரும். அப்ப 10க்கு மேலதான் என்னன்னா மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்ப 47 இன்ட்டு 12 போட்டோம்னு வச்சுக்கலாம் 564 வரும். அதே நான் 47 13ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கலாம் 611 வரும். ஆனா இங்க 600 தான் இருக்கு. அப்ப இதை எடுக்கக்கூடாது, இதா எடுக்கணும். அப்ப என்ன மீனிங்னா 47 இன்ட்டு 12. அப்ப என்ன 12 டைம் மீன்ஸ் வந்து 12 செட்டு மாதிரி வரணும். 12 செட் என்ன ஒரு செட்டுக்கு வந்து 3னா இப்ப 12 செட் மீன்ஸ் வந்து 12 இன்ட்டு 3. இந்த மாதிரி என்னன்னா 12 வாட்டி அந்த 3 நாளா வந்து ஆட் ஆகிட்டே வரும். இப்ப 12 இன்ட்டு 3 போட்டோம்னா 36 வருமா. அப்ப 36 டேஸ் என்னன்னா முடிஞ்சிருக்கும். 36 டேஸ் முடியும் போது அவங்க எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னா 564. மொத்த டோட்டல் ஒர்க் 600. 600ல வந்து 564 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 36 ஒர்க் இருக்கும். இப்ப என்ன மீனிங்னா 36வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து 37வது நாள் ஸ்டார்ட் ஆகல. ஸோ 37வது நாள் யார் ஸ்டார்ட் பண்ணுவா, ஏ ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏ வேலை பார்ப்பாரு 20 ஒர்க் முடிப்பாரு. நம்மளுக்கு எவ்வளவு வேலை 36 வேலை தேவை. அப்ப என்ன 37வது வேலை 37வது நாள் முடிஞ்சிடும். 38வது நாள் ஸ்டார்ட் ஆகும். 38வது நாள் பி வந்துனா ஆரம்பிப்பாரு. அவர் வேலை பார்ப்பாரு 15 வேலை பார்ப்பாரு. 20 + 15 முடியும் போது என்ன 35. அப்ப என்னன்னா 38வது நாளை தாண்டிடும். ரைட்டா. அந்த 38வது நாளை தாண்டிட்டு 39வது நாள் வந்து போகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 31 நாள் ஃபுல் டே ஆயிரும். 39 போகாம 38 முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் ரிமைனிங் வந்து ஒரு ஒர்க் இருக்கும். அப்ப அந்த ஒரு ஒர்க் அதாவது 38 நாள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒர்க்கை பார்க்கணும். அந்த ஒரு ஒர்க்கை பாக்குறதுக்கு யாரு வந்துருவா அப்படின்னு பார்த்தா சி தான் வந்து என்னன்னா பிக்கு அப்புறம் வந்து வேலை வைப்பாரு. அப்ப சி வந்து என்னன்னா 12 வேலை வந்து பார்ப்பாரு. அந்த 12 ஒர்க்ல வந்து ஒரு ஒர்க்கை பண்ணணும். அப்ப 38 1/12 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்க நம்ம சேம் பேட்டர்ன் தான் பார்த்துட்டு வரோம். ஒரு ஒவ்வொரு கொஸ்டினுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொத்த டோட்டல் ஒர்க்கோட வந்து வேல்யூ வந்து பெருசாயிட்டே வருது. வேல்யூ பெருசா இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு வர முடியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி செட்டை எடுத்து பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் 5th கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்தா ஏபிசி கேன் செப்பரேட்லி கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 20, 25 and 30 days respectively. If A work on the first day alone, B on second day alone, and C on the third day alone, and this sequence goes on further, in how many days will the entire work be finished? அதே தான் சேம். 3 பேர் தனித்தனியா வேலை பார்க்குறாங்க. சேர்ந்து வேலை பார்க்கும்போது அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஏ மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட்னா, பி மட்டும் தான் செகண்டா, சி மட்டும் தான் தேர்டா. இப்படி பார்த்தா மொத்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஏ எடுப்போம், அதே மாதிரி பி எடுப்போம், அதே மாதிரி சி எடுப்போம். ஏ வந்து 20, பி வந்து 25, சி வந்து 30. மூணுக்கு எல்சிஎம்னா 20, 25, 30. நம்ம டானாவத்தில் போட்டோம்னா 5ஆல போட்டோம்னு வச்சுக்கோங்க 4, 5 இது 6. அகைன் இதால போடலாம் 2ஆல போட்டோம் இங்க 2, 5 இது 3. இதுக்கப்புறம் போட முடியாது. 2 4, 3 வந்து 15, இங்க 5 20. 20 இன்ட்டு 15 போட்டோம்னா அதாவது 15 2 போட்டா 30 வரும். இன்னொரு 0 300 வரும். இப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 300 ஒர்க்கு. இப்போ 20 என்ன பண்ணா வந்து 300 வரும். 15ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 25 12ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 30 10ஆல மல்டிப்ளை பண்ணலாம். என்ன மீனிங் ஒன் டேல வந்துனா ஒன் டேல ஏ வந்துனா 15 ஒர்க்கு, பி வந்து 12 ஒர்க்கு, சி வந்து 10 ஒர்க்கு. சரி, இப்போ 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்கல. ஃபர்ஸ்ட் டே வந்து ஏ மட்டும்தான் வந்து வேலை பார்க்க போறாரு. சிஏ எவ்வளவு வேலை பார்ப்பாரு 15 ஒர்க் வந்து முடிப்பாரு. செகண்ட் டே வந்து பி மட்டும்தான் வந்து பார்ப்பாரு. அவர் என்னன்னா 12 ஒர்க் வந்து முடிப்பாரு. தேர்ட் டே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா சி மட்டும்தான் பார்ப்பாரு. அவரு பார்த்தோன்னா 10 ஒர்க் முடிப்பாரு. இந்த 3 முடியும் போதே வந்துனா 37 ஒர்க் வந்து வந்துடும். ஏன்னா இதுக்கப்புறம் 4th டே வந்துனா அகைன் அது வந்து ரிப்பீட் தான் ஆக போகுது. அதனால வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு செட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவு 300 ஒர்க். 300 டிவைட் பை 37. 37 அதாவது 37 இன்ட்டு 10 போட்டோம்னா 370 ஆயிரும். நம்மளுக்கு 300 கீழே தான் வரும். அப்ப நான் அந்த 10க்கு கீழே தான் இருக்கு. அப்ப 37 இன்ட்டு 8 போட்டோன்னு வச்சுக்கலாம் 296 வரும். அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன மீனிங்னா 37 இன்ட்டு 8னா என்ன அப்ப 8 செட்டு. அதாவது ஒரு செட்டுக்கு 3னா அப்ப மொத்தம் 8 செட்னா ஸோ அப்ப 8 செட்னா ஒரு செட்டுக்கு 3னா 3 வந்து 24.
அப்ப 24 டேஸ் வந்துன்னா ஓவர் ஆயிரும் ரைட்டா. ஸோ 24 நாள் வந்து முடிஞ்சிரும். அப்படி முடியும் போது அவங்க கம்ப்ளீட் பண்ற ஒர்க்கு 296. மொத்த டோட்டல் ஒர்க்கு 300. எவ்வளவு ரிமைனிங் ஒர்க்கு 4 ஒர்க் இருக்கு. அப்ப அந்த 25வது நாள் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா அந்த 25th டேல வந்துன்னா யாரு பாப்பா? ஏ பாப்பாரு. ஆனா எவ்வளவு வேலை பாப்பாரு? 15 ஒர்க் பாப்பாரு. அவ்வளவு ஒர்க் பார்க்க தேவையில்ல. 4 ஒர்க் பார்த்தா போதும். அப்ப 4/15ன்னு போடுவேன். அப்ப ஒரு மொத்தமா வந்துன்னா எவ்வளவு நாள் பாப்பானா 24 4/15 டேஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்ப்ளீட் ஒர்க்கான 300 ஒர்க்கை முடிப்பாங்க. அதாவது இந்த கொஸ்டின் 24 4/15 ஆன்சர் 7 இருக்கு. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின் பார்த்தா ஏபிசி கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days, 24 days, 60 days respectively. In how many days will the work be completed if A work on all days and is assisted by B and C on alternate days, starting with B assisting E on the first day. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இடம் தான். ஏ வந்து எல்லா நாளும் வேலை பார்ப்பாங்களாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா பி அண்ட் சி ஆல்டர்னேட்டா, அதுல பி வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து அசிஸ்ட் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணா ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் வந்து முத நாள் வேலை பார்ப்பாங்க. ரெண்டாவதுனா வந்து ஏ அண்ட் சி வந்து வேலை பார்ப்பாங்க. மூணாவதுனா ஏ அண்ட் பி, நாலாவதுனா ஏ அண்ட் சி. இந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். எது வரைக்கும் இந்த மொத்த டோட்டல் ஒர்க் வந்து முடியிற வரைக்கும் என்ன பண்ணலாம்? முதல்ல ஏ பி சி 3 பேரும் வந்து என்னன்னா தனித்தனியா வேலை பார்க்கறது வந்து 18 இவர் 24 இவர் வந்து 60. 18 24 60 மூணுக்கு நம்ம எல்சிஎம் டானாவத்தில் போட்டோம் அப்படின்னா 360 அப்படின்னு வரும். நான் டேரக்டா எடுத்துக்கிறேன். நீங்க வந்து போட்டாலும் அதான் வேலை வரும். 18 20 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360. 24 15 போட்டோம் அப்படின்னா 320. 60 வந்து 6 மல்டிப்ளை பண்ணா 360. இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேல வந்து யார் வேலை வைப்பா? ஏ அண்ட் பி தான் வேலை வைப்பாங்க. ஏ அண்ட் பி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏ பார்த்தா 20, பி பார்த்தா 15. அப்ப என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளை எவ்வளவு வேலை பார்ப்பாங்க? 35 ஒர்க் வந்து முடிப்பாங்க. செகண்ட் எடுக்கும். ஸோ செகண்ட் டே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேலை வைப்பாங்க? ஏ அண்ட் வந்து சி வேலை வைப்பாங்க. ஏ வந்து 20, சி வந்துன்னா 6 ஒர்க். அப்போ ஒன் டேல வந்து ஏன் சி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா வந்து 26 ஒர்க் முடிப்பாங்க. அடுத்து என்ன தேர்ட் டே வரும். ஸோ தேர்ட் டேல வந்து எது ரிப்பீட் ஆகும்? ஏ அண்ட் பி தான் ரிப்பீட் ஆகும். அப்ப என்னன்னா இது வரைக்கும் வந்து ஒரு செட், இதுக்கப்புறம் அப்படியே ரிப்பீட்டடா ஆக போகுது. இந்த ரெண்டா வந்து மாறிட்டே வந்துட்டு இருக்கும். அப்ப என்ன இது வந்து ஒரு செட்டா வந்து எடுத்துக்கலாம். இப்ப இது முடியும் போது எவ்வளவு இருக்கு? இங்க 35 26 ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61 ஒர்க் வரும். மொத்த டோட்டல் ஒர்க் என்ன 360. அதை நான் 61 அடிக்கிறேன். 61 இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 305 வரும். அதே 61 6 போட்டா கூட போயிடும். அப்ப 305 வரை இருக்கும். அப்ப என்ன மீனியம் இந்த 61 இன்ட்டு 5 மீன்ஸ் 5 செட்டு. ஒரு செட்டுக்கு வந்துன்னா 2 5 செட்னா என்ன 10 அப்ப 10 டே வந்து முடிஞ்சிடும் ஐட்டம். ஸோ 10 டேஸ் வந்துன்னா ஓவர் ஆயிரும். இந்த 10 டேஸ் முடிஞ்சு 11வது டே இருக்கு பாத்தீங்கன்னா ஸோ 11th டே அதுல யார் வேலை பார்ப்பா? ஏ அண்ட் பி. ஏன்னா இது வரைக்கும் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆக ஆக போகுது. 11வது டே வந்து ஏ அண்ட் பி வந்து வேலை பார்ப்பாங்க. எவ்வளவு ஒர்க்கு? 35 ஒர்க்கு. இந்த 10 முடியும் போது என்ன 305 ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க. இப்ப 11 வந்துன்னா 35 ஒர்க். இங்க ஒரு 305 35 எவ்வளவு வரும்? 340 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நம்மளுக்கு முடிக்க வேண்டிய டோட்டல் ஒர்க் வந்து 360. அப்ப என்ன 11 வந்து முடிஞ்சிச்சா? 12 பார்ப்போம். ஸோ 12th டே பார்த்தோன்னா யார் வேலை வைப்பாங்க? ஏ பிளஸ் வந்து சி வந்து வேலை வைப்பாங்க. அவங்க வேலை வைப்பாங்க 26 ஒர்க் பார்ப்பாங்க. அப்ப 26 340 26 கூட போயிடும். அப்ப என்ன 11வது நாள் தான் அதுல வந்து அவங்க பாக்குறது 26 ஒர்க். ஆனா நம்மளுக்கு முடிக்க வேண்டியது 340 முடிஞ்சுச்சுன்னா மிச்சம் 20 ஒர்க் தான் முடிக்கணும். ஆனா 20 வந்து மேல போட்டுக்கிறேன். இதை அடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆல அடிச்சுன்னா 10 வரும். கீழே அடிச்சுன்னா 13. அப்ப 11 10/13 டேஸ்ல வந்து அந்த மொத்த ஒர்க்கான 360 ஒர்க் முடிப்பாங்க. அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 11 10/13 ஆன்சர் வந்து 4th இருக்கு. இப்போ இந்த டைப்ல வந்து கொஸ்டின் கேட்டா உங்களால எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும். ஏன்னா ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னு வந்தாவே இந்த மாதிரி எடுக்கணும். அதை வந்து ஒரு செட்டா கால்குலேட் பண்ணி அதனால நம்ம டிவைட் பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியா என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? இதுக்கப்புறம் ஒரு சின்ன டைப் இதை மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து சப்போஸ் வந்து அதாவது ரேரா வந்து கேட்கிற கொஸ்டின். இதுல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதை பாருங்க. இஃப் இன் ஏ ஹாஸ்டல் food is available for 45 days for 50 students. For how many days will this food be sufficient for 75 students? ஒன்றும் கிடையாது. ஏதோ வந்து ஒரு ஹாஸ்டலாம், அந்த ஹாஸ்டல்ல வந்து ஃபுட் இருக்கு. அது 45 நாளைக்கு வந்து 50 ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? மொத்தம் 50 ஸ்டூடெண்ட் 45 ரைட்டா? இதை நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அந்த மொத்தம் வந்துனா அதாவது டோட்டல் ஃபுட் எவ்வளவு ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு வேல்யூவா எடுத்துக்கலாம்ல. அதாவது 50 ஸ்டூடெண்ட் 45 நாளைக்கு வந்து என்னன்னா ஃபுட் இருக்குன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மொத்த டோட்டல் ஃபுட் கிடைச்சிரும். இதை நான் எதோட ஈக்குவலன்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டா
இப்ப என்ன சொல்றாங்கன்னா 75 ஸ்டூடெண்ட் வந்து என்ன வந்துட்டாங்களாம். அப்ப என்ன ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25 ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்காங்க. அப்ப என்ன 75 ஸ்டூடெண்ட்க்கு இப்ப வந்து என்ன எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த ஃபுட் வரும்னு கேக்குறாங்க. 75 ஸ்டூடெண்ட் எத்தனை நாளைக்கு ஃபுட் வரும் அது நம்மளுக்கு தெரியாது. அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்ப எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா 50 × 45 டிவைடட் பை வந்து 75. 25ல அடிச்சோம்னா 2, இது வந்து 3ன்னு வரும். 45 3ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1, அதுக்கப்புறம் வந்துன்னா ஒரு 15, 3 15, 15 × 2 போட்டோம்னா 30 வரும். என்ன மீனிங் 30 நாளைக்கு தான் வந்து என்னன்னா அந்த ஃபுட் டோட்டல் ஃபுட் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து ஒரு டோட்டல் ஃபுட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, எப்போதும் ஏதாவது ஒரு வந்து டோட்டல் ஒர்க்கு இல்ல வந்துன்னா டோட்டல் ஃபுட் ஏதாவது ஒரு டோட்டலா வந்து நம்ம கால்குலேட் பண்ணா என்ன பண்ணலாம்னா, டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு வந்து எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டல் ஒர்க். இப்ப வந்து ஒரு வீடு கட்டுறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வீடு கட்டியிருக்காங்க அதை நம்ம பார்க்கணும். அந்த ஒரு வாரத்துக்கு பார்க்குற வேலை தான் வந்து டோட்டல் ஒர்க். அதை நான் கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சி என்ன? எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க? எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்குறான்னு வச்சுக்கிறேன். இது ஒரு வாரத்துக்கு பார்க்குறேன்னா அப்ப டைம் என்ன 7னா அப்ப என்ன 70 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல 70 ஒர்க் மீன்ஸ் வந்து அவங்க 70 செங்கல் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல 70 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா காங்கிரீட் வந்து என்னன்னா உருவாக்கி இருக்கலாம். இல்ல 70 மூடைய தூக்கி வச்சிருக்கலாம். வேலை வந்து என்ன வேணா இருக்கலாம். இப்ப டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி மீன்ஸ் வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அது எத்தனை வேலை பார்க்குறாங்க, இதை மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரிதான் என்ன இங்க டோட்டல் ஃபுட் வந்து வேணும்னா 50 பேர் 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 45 நாளைக்கு வந்துன்னா அவங்களுக்கு ஃபுட் இருக்குன்னா அப்ப 50 × 45 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஃபுட் கண்டுபிடிச்சோம். இதே டோட்டல் ஃபுட் தான் என்ன இந்த சைடு இருக்கும். ஏன் இதே சைடு இருக்குன்னா சேம் தான் பாருங்களேன். ஹவு many days will this food இந்த ஃபுட் தான் சொல்றாங்க. அப்ப என்ன இங்க எவ்வளவு ஃபுட் இருந்துச்சோ அதே ஃபுட் தான் இந்த சைடு இருக்க போகுது. அப்ப என்ன பண்றேன் இங்கிட்டு இருக்கிற டோட்டல் வந்து ஃபுட்டும் இங்கிட்டு இருக்கிற டோட்டல் ஃபுட் வந்து சேமா. அதனால நான் ஈக்குவலன் பண்ணிட்டு அப்ப டோட்டல் ஃபுட்டுக்கான ஃபார்முலா என்ன எஃபிஷியன்சினா எத்தனை பேரு இங்க 75 பேரு எத்தனை நாளைக்கு அந்த நாள் தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்னு வச்சுட்டு எக்ஸை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்னன்னா ஆன்சர் வந்துடும். இந்த டோட்டல் ஃபுட் டோட்டல் ஒர்க் இதெல்லாம் கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கிற வேண்டியதான். சரி அடுத்து போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். இன் a camp of 70 boys there are food provisions for 36 days. If 50 more boys join the camp then how many days will the provision last? provision என்ன அந்த ஃபுட் எவ்வளவு நாளைக்கு வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த சைடு எவ்வளவு ஃபுட் இருக்கோ அதே சைடு தான் என்ன அந்த பசங்க கூடும் போது வந்துன்னா சேம் ஃபுட் தான். பட் அதிகமா சேரும் போது என்ன கண்டிப்பா வந்து கம்மியான அளவு வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்களே அதான் கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா இந்த ஒரு சைடு இருக்கிற டோட்டல் ஃபுட்டும் அடுத்த சைடு வர வந்துன்னா டோட்டல் ஃபுட் சேம் தான். இப்போ டோட்டல் ஃபுட் டோட்டல் ஒர்க் ஃபார்முலா என்ன எஃபிஷியன்சி இன்டு டைம். எஃபிஷியன்சி என்ன எத்தனை பேரு இதுல 70 பசங்க இருக்கதா சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு இருக்காங்க 36. அப்ப டைம் என்ன 36 days. இதை வச்சு நம்ம டோட்டல் வந்து ஃபுட்டை கண்டுபிடிச்சலாம். அதே டோட்டல் ஃபுட் இந்த சைடு வரும்போது அதாவது அதே இதான் இல்ல என்ன ஆகுதுன்னா அந்த 70 பசங்களுக்கு பதிலா 50 பேர் வந்து கூட வராங்க. அப்ப எவ்வளவு வரும் மொத்தமா பார்த்தா 120 பேர். இப்போ 120 பேர் வந்து எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எக்ஸ்னு வச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். என்ன 70 × 36 டிவைட் பை வந்து 120. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஆயிரும். 1 12 12 3 12 36. இப்ப 7 × 3 போட்டா 21. அப்ப 21 நாள்ல என்ன அப்படின்னா அந்த மொத்த ஃபுட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரிதான் 2000 சோல்ஜர். ஆக்சுவலி கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேட்டர்லாம் வந்து கேட்பாங்க. சோல்ஜர் வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரி தான் பேட்டர்லாம் கொஸ்டின் வரும். 2000 soldier in a fort had enough food for 20 days. But some soldiers were transferred to another fort and the food lasted for வந்து 25 days. How many soldiers were transferred? நல்லா ஞாபகம். ஒரு கோட்டையில 2000 வீரர்கள் வந்து 20 நாட்களுக்கு போதுமான உணவு இருந்தது. ஆனா சில வீரர்கள் வந்து மற்றொரு கோட்டைக்கு மாற்றப்பட்டனர். உணவு 25 நாட்களுக்கு நீடித்தது. இந்த கேள்வி எத்தனை வீரர்கள் வந்து மாற்றப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப 2000 சோல்ஜர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட் வந்து 20 நாளைக்கு இருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் டோட்டல் ஃபுட் வந்து கண்டுபிடிச்சலாம். ரைட்டா டோட்டல் ஃபுட் கண்டுபிடிச்சலாம். இதுக்கு ஈக்குவலண்டா நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இதுல சில சோல்ஜர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அதாவது அந்த 2000 பேர்ல கொஞ்சம் பேர் என்னன்னா வெளியே போயிடறாங்க. அந்த டோட்டல் ஃபுட்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்துன்னா நாளுக்குமே வந்து இந்த ஃபுட் இருக்கான் 25 நாள் எக்ஸ்ட்ராக்கு இருக்கான். இப்ப என்ன மீனிங்னா எத்தனை சோல்ஜர் வந்து வெளியே போனாங்களோ அந்த சோல்ஜரோட ஃபுட் இருக்கும்ல அவங்க சாப்பிட வேண்டிய ஃபுட் அவங்க வெளியே போனதுனால அந்த ஃபுட் அப்படியே இருக்கும். அந்த ஃபுட் தான் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 25 நாளைக்கு வந்து கூட வருதான். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 25 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபுட்டை யாரு சாப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லி அதை எக்ஸ்னு வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம எக்ஸ் வேணும் 2000 இருக்கு
அதே மாதிரி 20 இருக்கு, டிவைட் பை வந்து 25. 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 5 25, இது 5ஆல அடிச்சோம்னா 4, அகைன் 5ஆல அடிச்சோம் அப்படின்னா 4 வரும். 400 இருக்கும், 4 16, 1600. என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க முதல்ல 2000 பேர் இருந்தாங்க, 20 நாளைக்கு வந்து அவங்களுக்கான வந்து மொத்த ஃபுட் இருந்துச்சு. இப்ப இந்த 2000 பேர்ல வந்து ஏதோ ஒரு வந்துன்னா ஒரு சில சோல்ஜர் வந்து வெளியே போறாங்களாம். அப்படி அவங்க வெளியே போறதுனால வந்து 25 நாளைக்கு வந்துன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வருதான். அந்த 25 நாளைக்கு எக்ஸ்ட்ரா வந்து மீன்ஸ் என்ன? யார் வெளியே போனாங்களோ அவங்களோட ஃபுட் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதுதான் மிச்சம் இருக்கிற வந்து என்னன்னா அந்த இருக்கிற சோல்ஜர் வந்து சாப்பிடுவாங்க. அது எவ்வளவு பேரும்? 1600 பேர். அதாவது இந்த 25னா எக்ஸ்ட்ரா இருந்த ஃபுட்டை எத்தனை பேர் சாப்பிடுறாங்கன்னா 1600 பேர் சாப்பிடுறாங்க. அப்ப எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க? 400 பேர் வந்துன்னா வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இங்க பாருங்க, மொத்தம் 2000 பேரு, இங்க இருக்கிறது வந்து 1600 பேர். அப்ப 400 பேர் வந்து வெளியே போனனால அந்த 400 பேரோட ஃபுட்டை வந்து மிச்சம் இருக்கிற 1500 சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நாள் இருக்குன்னா 25 நாள் இருக்குதான். இந்த கொஸ்டின் ஆன்சர் எத்தனை பேர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருன்னு கேக்குறாங்க. 400 பேர் டிரான்ஸ்ஃபர் ஆங்க, அதனால ஆன்சர் 7 இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா, there are 300 men in a group, they have food for 30 days. ஓகே, 300 மென்னா 30 டேஸ் கொடுத்துறாங்க. இதை வச்சு என்ன டோட்டல் ஃபுட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ரைட், அடுத்து ஆஃப்டர் 10 days 100 more men join the group, remaining food will last for how many days? என்ன நினைப்போம், இந்த சைடு வந்துன்னா டோட்டல் ஃபுட் எவ்வளவு 300 பேரம், இங்கிட்ட வந்து 30 இது வந்து ஈக்குவலன் பண்ண, அதாவது மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து டோட்டல் ஃபுட் வரும். ஸோ இதை வச்சுட்டு அப்படியே வேணும்னா இந்த சைடு இருக்கிற 10 days அப்புறம் வந்து 100 men வந்து என்னன்னா ஜாயின் ஆகுறாங்க. ஆல்ரெடி 300 பேர், இப்போ வந்து ஒரு 100 பேர், அப்ப என்ன 400 பேர். இப்ப 400 பேருக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஃபுட் இருக்கும் டேஸ் கிட்ட இருக்க, நம்ம எக்ஸ்னு வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கலாம். இது வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாருங்களேன், இங்க 10 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னன்னா 100 பேர் வந்து ஜாயின் ஆகுறாங்க. அப்ப என்ன மீனிங், அந்த 10 நாளைக்கு வந்து என்னன்னா வெறும் அந்த 300 பேர் தான் இருப்பாங்க. அந்த 300 பேர் வந்து எவ்வளவு ஃபுட் சாப்பிடுவான்னு தெரியாதுல, அதை முதல்ல கண்டுபிடிச்சோம். அதாவது டோட்டல் ஃபுட் வந்து இப்ப 300 பேர் வந்து 30 நாளைக்கு வந்து சாப்பிடறாங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு ஃபுட் இருக்கும்? 3 9 எவ்வளவு 9000 ஃபுட் இருந்திருக்கும். அப்ப 9000 பாக்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன மொத்தமா 9000 பாக்கெட் இருக்கும், 300 பேர் 30 நாளைக்கு வந்து சாப்பிடறதுக்கு. என்ன கண்டுபிடிச்சோம், 10 நாளைக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ வந்து இந்த 10 டேஸ் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளவுனா அதே 300 பேர் தான். பட் 10 நாளைக்கு வந்து எவ்வளவு சாப்பிடுவாங்க, 3000 வந்து பாக்கெட்டா சாப்பிடுவாங்க. ரைட்டா? ஸோ 10 நாள் 3000 பாக்கெட் வந்து முடிஞ்சிடும். சரி, ரிமைனிங் எவ்வளவு பாக்கெட் இருக்கும், 6000 பாக்கெட் தான் இருக்கும். ரைட்டா? 10 நாள் முடியும் போது வந்து மிச்சம் இருக்கிற பாக்கெட் பார்த்தா 6000 பாக்கெட் தான் இருக்கும். இந்த 6000 பாக்கெட் தான் வந்து வெறும் 300 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், எத்தனை நாள் வரும், 20 நாள் வந்து வரும். ரைட்டா? ஆனா இங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 300 பேர்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 பேர் வராங்களாம். அப்ப என்ன, 400 பேர் வந்துருவாங்க. ரைட்டா? இப்ப 400 பேரு, இவங்க எத்தனை சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னா, மிச்சம் இருக்கிற ஃபுட் எவ்வளோ, 6000 பாக்கெட். நம்மளுக்கு எக்ஸா வேணும் என்ன, 6000 டிவைட் பை வந்து 400 போடுவோம். அப்ப என்ன 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். 4ஆல அடிச்சுன்னா 15 நாங்க வந்து 60 வரும். இப்ப 15 நாள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா 400 பேர் வந்து அந்த 6000 பாக்கெட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்படி பண்ணலாம். இல்லையே நார்மலா டோட்டல் ஒர்க் வந்து 2 சைடு நம்ம ஈக்குவலன் பண்ணல. இப்ப டோட்டல் ஒர்க் வந்து ஸ்டார்டிங்கே நம்ம 300 இன்ட்டு வந்து 30 எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, இங்க நம்ம கொஸ்டின் என்ன சொல்றாங்க, 10 நாள் கழிச்சு தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மிச்சம் இருக்கிற வந்துன்னா 100 பேர் ஜாயின் ஆகுறாங்க. அவன் என்ன பண்றான், 10 நாள் வந்துன்னா வந்து விட்டுறேன். மிச்சம் வந்து என்னன்னா அந்த 300 பேர் வந்து 20 நாளைக்கு சாப்பிடுவாங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா எதோட ஈக்குவலன் பண்ண முடியும்னா, இப்ப வந்து எவ்வளவு அந்த 300 100 பேர் ஆட் பண்ணிட்டாங்க. அப்ப 400 பேர். 400 பேர் சாப்பிடறதுக்கு வந்து எவ்வளவு வந்து தேவை, அந்த டே எக்ஸ்னு வச்சுட்டு எக்ஸ் வேணும் 300 இன்ட்டு 20 டிவைட் பை வந்து 400 போடும். இதை போட்டா ஈக்குவல் என்னதான் வரும்னா 6000 இன்ட்டு வந்து 400 தான் வரும். அடிச்சோம் அப்படின்னா 15 வரும். நல்லா புரிஞ்சுக்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம். டைரக்டா வந்துன்னா இந்த மாதிரி எடுத்து பண்ணோம். ஏன் இந்த கொஸ்டின் நம்ம பண்ண முடியல அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 10 டேஸ் வந்துன்னா போனதுக்கு அப்புறம் தான் வந்து புதுசா வந்துன்னா ஒரு 100 பேர் ஜாயின் ஆகிறாங்களாம். அதனால நம்ம வந்துன்னா டைரக்டா எடுக்காம வந்து இந்த 10 நாள் கழிச்சு விட்டு மிச்சத்தை எடுத்து ஈக்குவல் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க வந்துன்னா இவங்க எவ்வளவு வந்துன்னா யூஸ் பண்றாங்களா டோட்டல் ஃபுட், அது ஈக்குவல் என்னன்னா இங்க எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தா, 30 men can complete a work in 12 days. After 6 days, 24 more men join them. How many days will they now take to complete the remaining work? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே சேம் பேட்டர்ன் தான் இதுல என்ன சொல்றாங்க, ஒர்க் வச்சு சொல்றாங்க. 30 men வந்து 12 நாளைக்கு வேலை பார்க்குறாங்களாம். அப்ப என்ன, இவங்க பார்த்த டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சலாம். டோட்டல் ஒர்க்னா என்ன, எஃபிஷியன்சி. ஸோ அந்த ஃபார்முலா அகைன் எழுதிக்கிறேன். எஃபிஷியன்சி இன்ட் வந்து டைம் அப்படின்னு வரும். எஃபிஷியன்சி எவ்வளோ, எஃபிஷியன்சி மீன்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, 30 பேர் வேலை பார்க்குறாங்க. டைம் மீன்ஸ் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 12. அப்ப 30 இன்ட்டு 12 போட்டோம்னா அதுதான் டோட்டல் ஒர்க் வந்து இவங்க பார்க்குற வேலை.
30 12 போட்டோம்னா 360 வரும். 360 ஒர்க் தான் டோட்டல் ஒர்க். இதை தான் நம்ம என்னன்னா இந்த எல்சிஎம்ல எப்படி பண்ணுவோம்னா 12 டேஸ் வந்து ஒரு ஆள் வேலை பார்க்கறதா கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஏ வந்து 12 டேஸ், பி வந்துன்னா ஒரு 15 டேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவோம், ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்து வந்து ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 360 ஒர்க்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டுபிடிச்சு என்னக்கு அப்புறம் ஒன் டே இங்க கண்டுபிடிப்பல. ஸோ அந்த ஒன் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர். ஆனா இங்க என்னன்னா அந்த ஒன் டேக்கு பதிலாக வந்துடும். இங்க அந்த ஒன் டேல 30 பேர் வேலை பார்க்குறாங்களாம். 30 பேர் ஒரு ஆள் வந்து ஒரு ஒர்க் பண்ணாங்கன்னா 30 பேர் வந்துன்னா ஒரு நாளைக்கு 30 ஒர்க் பார்ப்பாங்க. அப்ப அந்த 30 ஒர்க் வந்து 12 எவ்வளவு பார்ப்பாங்க, 360 அப்படின்னு சொல்லி வந்து எடுக்கிறது. இங்க அதே தானே பண்ணிருக்கோம், ரெண்டே மல்டிபிள் தானே பண்ணுவோம். 12 × 30 320. அதே தான் அங்கேயும் 30 × 12 போட்டா 360. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா அதுல ஏஎன்பி வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் என்னன்னா அந்த மாதிரி கொடுக்கல. அதனாலதான் என்னன்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம், இந்த இதை வந்து இங்க யூஸ் பண்றோம். சரி, சொன்னதுதான் again சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து என்னன்னா ஆஃப்டர் 6 days வந்து 24 more months ஜாயின் சொல்றாங்க. அப்ப என்ன 6 நாள் கழிச்சு தான் வந்து ஜாயின் பண்றாங்க. அப்ப அந்த 6 நாளுக்கு எவ்வளவு பார்த்திருப்பான்னு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சோம். அந்த டோட்டல் ஒர்க் ஃபார் வந்து டோட்டல் ஒர்க் ஃபார் வந்து 6 days வந்து பார்க்கலாம். எவ்வளவு, அதே 30 பேர் தான். அது வந்து 6 நாளைக்கு பாக்குறாங்க. அப்ப என்ன வரும், 30 × 6 அப்ப 180 ஒர்க் வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 360 ஒர்க். அதுல ஃபர்ஸ்ட் 6 நாள் பார்த்தா 180 ஒர்க் முடிச்சிடும். அப்ப ரிமைனிங் ஒர்க் எழுதிக்கிறேன். சோ இப்ப ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ரிமைன் ஆன ஒர்க் அப்படின்னு பார்த்தா மொத்த ஒர்க் வந்து 360, அதுல 180 போச்சுன்னா மிச்சம் ரிமைனிங் 180 ஒர்க் தான் இருக்கும். இப்ப ரிமைனிங் ஒர்க் 180 ஒர்க் இருக்கட்டும். இந்த ரிமைனிங் ஒர்க், அதாவது இந்த ரிமைனிங் இருக்கிற 180 ஒர்க்கை வந்து வெறும் 30 பேர், ஆல்ரெடி இருக்க 30 பேர் மட்டும் தான் முடிக்கிறாங்கன்னா என்ன, எவ்வளவு நாள் வரும், 6 நாள் தான் வரும். ஏன்னா 180 டிவைட் பை 30 போட்டா எதனால அடி ஆகும், 6 அடி ஆகும். அதுதான் இங்கேயும் வந்தோம். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 24 பேர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறாங்களாம். அப்ப என்ன மீனிங்னா ஆல்ரெடி ஒரு 30 பேர் இருப்பாங்களே, அதோட சேர்த்து வந்து இந்த ஒரு 24 பேர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகணும், எத்தனை நாள்ல அதை எத்தனை நாள் முடிப்பதை நான் எக்ஸ்ட்ரா வச்சு ஈக்குவலன்ட் என்ன பண்றேன் 180. அப்ப என்ன மீனும், இது வந்து டோட்டல் ஒர்க் அப்படின்னு அர்த்தம், இது வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு அர்த்தம், இது வந்து டைம்னு அர்த்தம். இந்த டைம் தான் கேட்டிருக்காங்க. எனக்கு எக்ஸ் வேணும். 180 டிவைடட் பை வந்து 30 × 24 54. 54 அடிச்சுனா 54 × 3 போட்டோம்னா 162 வரும். மிச்சம் 18 இருக்கும். அப்ப என்ன 3 மிச்சம் 18 டிவைடட் பை வந்து 54 அப்படின்னு போடுவோமா. ஓர் 18 18 3 18 வந்து 54. 3 1/3 டேஸ்ல என்னன்னா இந்த டோட்டல் ஒர்க் முடிப்பாங்க. ஆன்சர் என்ன வரும், 3 1/3. ஆன்சர் 7 இருக்கு. இந்த செகண்ட் டைப்ல இது இம்பார்ட்டன்ட். இந்த டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு டைம். இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன கொஸ்டினுக்கு ஏத்தப்பல மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி டைரக்டா வந்து இந்த டோட்டல் ஒர்க் ஈக்குவலன்ட் பண்ணி பார்ப்போம். பட் சில கொஸ்டின் என்னன்னா அந்த மாதிரி ஈக்குவலன்ட் பண்ண முடியாதனால என்ன ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்து வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா பாருங்க. கண்டிப்பா அந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது வந்து மிஸ் ஆயிடக்கூடாது.